அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு அதிர்ச்சியான தகவல். கடத்தி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய காலங்களில் வந்து பணத்துக்காக சில பேர் பண்ணுவாங்க. இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இப்படி தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை வந்து கடத்தினதாக வந்து பெற்றோர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓசூர் பக்கத்தில் மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த ரோஹித் அப்படிங்கிற பையனை வந்து கடத்திட்டாங்க. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை தேடி வரும்போது தான் மறுநாளே அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வனப்பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளத்தில் பிணமாக கிடக்கிறான். எப்படி இந்த சம்பவம் நம்ம ஊரில் நடந்துச்சு? இந்த மாதிரி இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து பரபரப்பை கிளப்பி இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பரபரப்பாக மாறுது. எதற்காக நடந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த இறந்த அந்த பையன் வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூலுக்கு வந்து போகலை. ஸ்கூலுக்கு போகாமல் சாயந்தரம் 4 மணிக்கு வந்து விளையாட போயிருக்கான். போன பையன் 8 மணி வீட்டு திரும்பலை. இவங்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 5டி காவல் நிலையம் அப்படின்னு போட்டிருக்கு. கொடுக்குறாங்க. தேடி பார்த்தும் கிடைக்கல. மறுநாள் அந்த பையன் வந்து அந்த வனப்பகுதியில் கிடைக்கிறான். விசாரணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது காரில் போலீஸ்காரங்க விசாரணை பண்ணும்போது காரில் கடத்திட்டு போனது தெரியுது. அந்த நம்பரை வச்சு சேஸ் பண்ணி அந்த காரை பறிமுதல் பண்ணிடுறாங்க. 2 பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாதேவன், மாதேவா அப்படின்னு 2 பேர். 2 பேருக்கும் 21 வயசு தான் ஆகுது. காலேஜ் படிக்கிற பசங்க. இது அந்த மாதேவன் அப்படிங்கிற பையன் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு ஆகுது. அந்த 21 வயசு ஆகுது. அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து தனிமையில் இருந்ததை ரோஹித் இந்த இறந்த பையன் வந்து பார்த்துருக்கான். இந்த பையன் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை கடத்தி இந்த மாதிரி கொடூரமான செயலில் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து செஞ்சுருக்காங்க. இந்த வயசில் கடத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தாட்டு வந்தது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. எந்த விஷயம் வந்து இவங்களை இந்த மாதிரி செய்ய தோண்டிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரியல. இப்போ உள்ள காலங்கள் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏதாவது எங்கேயாவது நம்ம சரி பண்ணிடலான்னு பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மொபைல் வந்து எல்லாத்துக்குமே வழிவகை செஞ்சு கொடுக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்ட இதில் இறங்கி இந்த பையனையும் கொலை பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி செயலில் ஈடுபடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டாலே கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசி சரி பண்ணி ஒரு நாள் விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு.